தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சிநேயர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரிந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகி சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்குவோம். ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தினேலேயும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதை முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டிருந்தான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் ராஜா அவன் தன்னை போலாகவே தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். இங்கு யூதாவுடைய ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆவது வருஷத்துல நேபுகாத்நேச்சார் இந்த இஸ்ரேல் தேசத்தை பிடிக்கும்படியாக முற்றுகை போட்டான். இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மிகுதியாக இருந்தபடினால கர்த்தரும் அந்த ஜனங்களை நேபுகாத்நேச்சாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த விலையேறப்பெற்ற பாத்திரங்கள், பொன், வெள்ளி சம்பந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். அதோடு கூட பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் இதை காட்டிலும் மேலான ஒரு பெரிய விஷயத்தையும் அவன் எடுத்துக்கொள்ள விரும்பினான். ஏன்னா தங்கம், வெள்ளி, பொண்ணு இதுக்கு மேலானவர்கள் உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். 3ஆம் வசனத்தில் வாசிச்சுப்போம் அப்படின்னா சில வாலிபர்களை கொண்டு செல்கிறான். எந்த மாதிரியான வாலிபர்கள்? இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்கள், துறை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கும் திறமையுள்ளவர்கள், இந்த மாதிரியான வாலிபர்களை அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு பக்கம் வாலிபர்களை தன் வசப்படுத்துவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறது. பிசாசு ஒரு பக்கம் வாலிபர்கள் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி வாலிபர்களை இழுக்கும்படியான காரியங்களை முற்படுகிறார். இன்றைக்கு அரசியல் தலைவர்களும் தன்னுடைய காரியங்களை செய்வதற்காக வாலிபர்கள் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வாலிபர்களை இழுக்கும்படியான காரியங்களிலே முற்படுகிறார்கள். கர்த்தரும் கூட
தன்னுடைய ராஜாங்கத்தினுடைய வேலைகளை நிறைவேற்ற, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தரும் கூட நல்ல வாலிபர்கள் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யோசேப்பை போல, தாவீதை போல, தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நல்ல வாலிபர்கள் அவசியமாக இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவை. அதனால தேவனும் கூட தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை செய்வதற்கு, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தேவனும் கூட நல்ல வாலிபர்கள் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் சொன்னேன், அவன் பொன் வெள்ளி தங்கம் இது மாத்திரம் கொண்டு போகல, அதற்கு மேலாக இருக்கக்கூடியதான நல்ல மனிதர்கள், நல்ல வாலிபர்களை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். சரி, சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டு பாருங்களேன், அவர்களை தன்னுடைய ராஜாங்கத்துல பணி அமர்த்தும்படியாக விரும்பினான். தன்னுடைய ராஜாங்கத்துல அவன் பணி அமர்த்துவதற்காக எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? தன்னுடைய ராஜாங்கத்தின் வேலையை செய்ய வேண்டுமானால் முட்டாள்கள் தேவையில்லை, மூடர்கள் அவனுக்கு தேவையில்லை, ஒன்றத்துக்கு உதவாதவர்கள் அவனுக்கு தேவையில்லை. மிகுந்த எஃபிசியன்டான ஆட்கள் தான் அவனுக்கு தேவை. ஆனா நம் தேவன் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிப்போமானா, இது முற்றிலும் வேறுபாடான ஒரு சம்பவம். நேபுகாத்நேச்சார் தெரிந்து கொண்டது எல்லாம் மிகுந்த ஞானிகள், மிகுந்த அறிவாளிகள், மிகுந்த அளவுள்ளவர்கள், மிகுந்த எஃபிசியன்டான ஆட்கள், மிகுந்த எஃபிசியண்டா இருக்கக்கூடியதான ஆட்கள். அந்த மாதிரியான ஆட்களை தான் அவன் தெரிந்து கொண்டான். ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 நான் வாசிக்கிறேன். எப்படி நீ சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்மளை பார்க்க சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பாருங்கள் நம்ம திருப்பி பார்க்கணும், எப்படி தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் பக்கம் வளர்ந்து போகிறோம், எழுந்து போகிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு முன்பாக வந்தவங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க, இப்படி எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களையும் நாம் சற்று ஆராய்ச்சி நாம் பார்க்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆட்கள் என்று சொல்லி. சரி, அதை தான் சொல்றாரு, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. மாம்சத்தின்படியா பெரிய ஞானிகள், பயங்கரமான கிரேட் பர்சன்ஸ் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை. உண்மைதானே? தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் தெரிந்து கொள்ளும் போதே பெரிய பெரிய ஞானிகளா வர்றதில்லை, பெரிய அறிவாளிகளா, திறமசாலிகளா தெரிந்து கொள்வது இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், ஸ்தோத்திரம், இந்த உலகம் அருவருத்து விட்டவர்கள், இப்படி வாழ்க்கையில கைவிடப்பட்டவர்கள், நொந்து போனவர்கள். தாவீது ராஜாவுடைய ராஜாங்கத்துல முதலாக தாவீதோடு கூட நிறைய நபர்கள் சேருகிறார்கள். தாவீதோடு கூட நிறைய மனிதர்கள் சேர்கிறார்கள். தாவீது ராஜா அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா, சவுல் சிலரை வெறுத்து தள்ளினான். சவுல் இவர்களை கொடுமைப்படுத்தினான். அது மட்டுமல்ல, இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, தாவீது அதெல்லாம் என்ன ஒரு கெபிக்கு
சவுலுக்கிட்ட தம்பி. அப்போ 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், கடன் வாங்கி கடன் கட்ட முடியல, முறுமுறுக்கிறவர்கள் பாருங்களேன், ரொம்ப வாழ்க்கையில முறுமுறுத்துட்டு இருக்கிறவங்க யாரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். வேடிக்கையா இருக்குது பாருங்களேன். இங்க எஃபிசியன்டான ஆட்கள் இல்ல, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, வாழ்க்கையில நொந்து நூலா போனவங்க, இவங்கெல்லாம் தாவீது கிட்ட வந்தாங்களா? தாவீது அவங்கள சேர்த்துக்கிட்டாரா? தாவீது அவர்களுக்கு தலைவனாக மாறினாரா? இப்படிதான் தாவீதுடைய ராஜாங்கம் ஆதியிலிருந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆனது ஒரு விஷயம். சரி, இதே மாதிரி தான் நம்ம வாசிச்சோம். 1 அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், தெளிவா சொல்லப்படுத்து போறீங்க, உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் யாரையும் தள்ளுவது கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவனையும் கிறிஸ்தவம் தள்ளுவதே கிடையவே கிடையாது. உலகம் எப்பவுமே பெஸ்ட செலக்ட் பண்ணும், தேவன் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். சாதாரணமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவம் இவ்வளவு வேகமா வளர்ந்ததுக்கு காரணம் எல்லா தரப்பட்ட ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து அரவணைத்துக் கொள்கிறார், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார், இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய ஏற்றுக்கொள்கிறார். இவங்க வேணா, இவங்க தள்ளப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யாரையோ தள்ளுவது கிடையாது. இவங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லி யாரையும் இயேசு கிறிஸ்து ஒதுக்கி வைப்பது கிடையாது. அதனால எல்லா தரப்பட்ட ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அரவணைத்து, ஸ்தோத்திரம், விபச்சாரத்துல முழுகி போயிருந்தவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய கொலைகாரனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பெரிய பாவி, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பாவத்தில் இருந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி தேவன் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த உபதேசம் பாருங்க, உலகம் பெரிய பெஸ்ட் சிறப்பு தான் தேடும். இயேசு கிறிஸ்து சிறப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, ஆனா ஒண்ணு, எப்படி இருந்தாலும் சரி, இங்க வந்துட்ட பிறகு நான் முட்டாளா தான் இருப்பேன், நான் பழைய மாதிரியா தான் இருப்பேன், நான் அற்பமா தான் இருப்பேன், நான் ஞானம் இல்லாம தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ஞானிகளையே வெட்கப்படுத்துகிற அளவுக்கு தேவன் பாருங்களேன், ஸ்தோத்திரம், அவ்வளவு பெரிய ஞானியோ, உலகத்தினுடைய ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் சாதாரணமானவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு அந்த ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு நாம் எஃபிசியன்ட்டாக வர வேண்டும். ஆமென். உலகத்தினுடைய இழிவானவைகளா ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ உலகத்தில் இழிவானவைகளா இருக்கக்கூடாது. உலகத்திலேயே விபி, பெரிய சீஃபா, ஹெட்டா வரணும். ஆமென். அன்னைக்கு இருந்தது வேற, ஆரம்பத்தில் இருந்தது வேற. தேவனுடைய விருப்பம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி, ஓகே எடுத்துக்கிறாரு. ஆனா அதே மாதிரி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்குள் வளர வேண்டும், பெருக வேண்டும். உலகத்தினுடைய ஞானிகளே வெட்கப்படுத்திட்டு போக வேண்டும். அந்த அளவிற்கு கர்த்தருக்குள் நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும். ஸ்தோத்திரம். ஓகே, இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிட்டு இருக்கிறோம். இந்த நேபுகாத்நேச்சார் வெரி எஃபிஷியன்டான ஆட்களை மட்டுமே கொண்டு வருகிறான். கொண்டு வந்து
அவனுடைய முழு எண்ணமும் தன்னை போல மாற்ற வேண்டும். நல்ல நல்ல விளங்கிகளா, திரும்ப நான் சொல்லுகிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜா கொண்டு வந்து அவர்களை எப்படியாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் என்றால், தன்னை போலாகவே மாற்றும்படியாய் விரும்புகிறான். அவனை மாதிரியே, அவன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரியே அவர்களை மாற்ற விரும்புகிறான். சோத்திரம். சரி, நீங்க நல்ல 5வது வசனத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி 4வது வசனத்துல பார்க்கும்போது கல்தையருடைய எழுத்து பாஷையை கற்றுக் கொடுத்து சொல்றான். எழுத்து பாஷைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே தேவையான விஷயம். உலகளாவிய ஊழியர் செய்வதற்கு கூட நல்ல லாங்குவேஜஸ் ரொம்ப அவசியமான விஷயம். அது எல்லாமே நாம கூட நல்லா கற்றுக்கொண்டு புலமை பெற்றவர்களா வர வேண்டும். இது எல்லாமே தேவனுடைய விருப்பம். ஓகே, ஸ்தோத்திரம். ஆனா அதோட கூட சேர்ந்து இன்னொன்று சொல்றேன் பாருங்க. எப்பவுமே சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, தனியா ஒரு அசுத்தத்தை கொடுத்து இதை செய்ய சொல்ல மாட்டான். ஒரு நல்லது மாதிரியே ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு அதனோடு கூட பொல்லாதவைகளை மிங்கிள் பண்ணி விட்டுருவான். நல்லது மாதிரி நல்லது மட்டும் முதல்ல காண்பான். நல்லது மட்டும் கொடுத்துட்டு நல்லது கூடவே கெட்டதையும் கூட வந்து என்ன செஞ்சிருவான், கலந்து உள்ள விட்டுருவான். ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சியை பார்க்கும்போது, ஏவாள் இடத்துல பிசாசு போய் அவன் பேசக்கூடிய விஷயம் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே அவன் பொய்யாகவே சொல்லி முடிச்சிடல. அவன் விசாரிக்கிறது போல முதல்ல போகிறது பார்க்கலாம். 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, இந்த கனியை தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படிதான் கேட்கிறான். அல்ல சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்படியெல்லாம் காமிச்சிட்டு பாருங்க, நல்லதை அதான் சொல்ல மாதிரி தான் சொல்றான். ஆனா நல்லதையே சொல்ல மட்டும் சொல்ல கிடையாது, நல்லதான் பேசுற மாதிரி தான் வரான். அவன் பொல்லாங்க, அவன் நல்லதெல்லாம் பேச மாட்டான். நல்லதையும் பேச மாதிரி பேசி கூட பொல்லாங்க உள்ள வந்து கொடுத்து விட்டுருவான். பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ தேவன் மாதிரி ஆயிடுவார். அது பொய். ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறிஞ்சு தேவர்களை போல இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறியக்கூடிய அளவுக்கு வருவ, ஆனா தேவன் மாதிரி ஆக அப்படின்றது பொய். நன்மை தீமை அறியும், அது பல சாப்பிட்டா நன்மை தீமை அறிகிற அளவுக்கான மைண்ட் மாறிடும், அது உண்மை. ஆனா நீ தேவன் மாதிரி ஆயிரும் தான் போறங்க, அதுதான் பொய். ஸ்தோத்திரம். இப்படி நல்லதையே காமிக்கிற மாதிரி காமிச்சு கொண்டு வந்து கெட்டதை உள்ள விட்டுருவோம். எல்லார் லைஃப்லையும் எப்படிதான் ஒரு பெரிய கவர்ச்சி, ஆஹா ஓஹோ அழகா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு முதல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா கடும் வீழ்ச்சி தெரியும், கடும் பொல்லாங்க கொண்டு வந்து உள்ள விட்டுருவான். அதனாலதான் நான் சொன்னேன், நல்லதையே கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியா விஷத்தை கொண்டு வந்து உள்ள வச்சிருவான், பொல்லாததை கொண்டு வந்துடுவான், பாவத்தை கொண்டு வந்து விட்டுருவான். அவன் தான் சாத்தான். சரி, இங்க நேபுகாத்நேச்சார் ராஜா நல்ல விஷயத்த கொடுக்க மாதிரி கொடுக்குறான். கொடுத்து 5வது வசனத்தில் பாருங்க, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து, பெரிய கொண்டாட்டம். என் ஊர்ல எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலாம், இங்க நான் வந்து எனக்கு என்ன அழகான சாப்பாடு, என்ன ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி வாலிபர்கள் எடுத்துக்கிட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு ராஜாவும் சாப்பிட்ற சாப்பாடு, சாப்பாடு நல்ல சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இங்க நல்லதுதான் கொடுக்க மாதிரி கொடுக்குறாங்க, கொடுத்து பாருங்க கெட்டது கொண்டு வந்து உள்ள விடுவான் பாருங்க. சரி, இவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நல்ல சாப்பாடுப்பா, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு கிடைச்சிக்கிச்சு. ஆஹா, என்ன என் ஆனந்தம் பாருங்க. இப்படி எல்லாம் கொண்டு வந்து உள்ள வந்து விடுவாங்க. சாப்பிட்றது சாப்பாடு, சாப்பாட்டோட கூட சேர்த்து என்ன, ராஜா உண்ணக்கூடிய உணவுகளோடு
திராட்சை ரசமும் சேர்த்து உள்ள விட்டான். ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் போது அது மதுபானம். வெறும் திராட்சை ரசம் நல்லது, புளிக்காத திராட்சை ரசம் நல்லது. இவன் புளிப்போடு உள்ளதான திராட்சை ரசம் மதுபானத்தையும் உள்ள கொண்டு வந்து விட்டான். சரி பாருங்க, தன்னை மாதிரியே சாப்பாடு கூட தன்னை மாதிரி சாப்பிடணும்னு விரும்பலாம். ஓகே, அடுத்தது 6ஆம் வசனத்தில் படித்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவே, அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த இவனுடைய பாருங்க, சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு விரும்பினாங்க. அடுத்தது பேரெல்லாம் மாற்ற விரும்புகிறான். பேரை மாற்ற விரும்புகிறான். அவன் அட்ரஸை மாற்றினான், அவன் ஊரை மாற்றினான், அவனுடையதான லைஃப் ஸ்டைலை மாற்ற விரும்பினவன், வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை மாற்ற விரும்பினான். அந்த மாதிரி நிறைய பேர் அவன் மாற்றினான். ராஜாங்கத்தில் இருக்கிறவன் அவனுடைய பேரு பாருங்க, அந்த தானியேல் ஏல் 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 அப்படின்னு சொல்லி முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய பெயர்களில் ஏல் 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 அப்படின்னு முடியும். தானியேல், எசேக்கியேல், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏல் ஏல்ல முடியும். யோவேல், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏல், எசேக்கியேல், இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏல் 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 அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய பெயர் வந்து முடியும். இது தன்னுடைய யெகோவா தேவனை குறித்ததான பெயர். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வைத்த பெயர். சாமுவேல், வேல் கிடையாது, சாமுவேல், ஏல், அது எல்லாம் ஏல். அது மொழிபெயர்ப்புல வேல் வேல்னு போட்டாங்க, சாமுவேல் அப்படின்னு சொல்லி போட்டதை பார்க்கலாம். இப்படி பழைய பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய பெயர்ல இப்படி ஏல் அப்படின்னு சொல்லி மீஷாவேல், மிகாவேல், இந்த மாதிரி முடியும். இது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அந்த நாட்களில் வைத்த பெயர். நம்ம ஊர்ல எப்படி முன்சாமி, மொட்டசாமி, குப்சாமி, இது மாதிரி நம்ம ஊர்ல அந்த காலத்துல அந்த நாட்கள்ல அந்த மாதிரியான பெயரை வச்சுக்கிட்டாங்க. சரி, இது நம்ம ஊர்ல இது பல விஷயங்களுக்காக நம்ம ஊர்ல எப்படி பெயர் வச்சுக்கலாம். அது மாதிரி அன்னைக்கு யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பெயர்கள்ல ஏல் 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 முடியும். தன் யெகோவா தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வைத்த பெயர். அடுத்தது அனனியா, யா அப்படின்னு முடியும். பாருங்க, அனனியா அப்படின்னு இருக்குது. அனனியா, அதுல வரக்கூடிய பெயர் சொல்லுங்க பாருங்க. அடுத்தது அசரியா அப்படின்னு வரும். ஓசியா, ஏசாயா, எரேமியா, சகரியா, மல்கியா, எரேமியா, இப்படியாக யா 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 என்று சொல்லி இது எல்லாம் நம்முடைய யாவே தேவனை குறித்ததான அவரை மகிமைப்படுத்தும்படியான பெயர். இது அவனுக்கு விருப்பம் கிடையாது. அவன் நோக்க என்ன, ஏன் தேசத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி தான் சாப்பிடணும், என்ன மாதிரி தான் யோசிக்கணும், என்ன மாதிரி தான் வாழணும், என் பேர் கூட என்ன மாதிரியான பேர் தான் வச்சுக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தவன் எல்லாருடைய பேரை மாத்திரம் பாருங்க. தானியேலுக்கு கொடுத்த பேரு பெல்சாத்சார். பெல்சாத்சார்னா அவனுடைய தேவர்களுடைய பெயர். பாபிலோன்ல இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பேர் தான் பெல்சாத்சார். தானியேலுடைய பெயரை என்னவா மாத்துகிறான், பெல்சாத்சார்னு மாத்துறான். அனனியாவுடைய பெயர்
சாத்ராக்குன்னு மாத்திரம் மீஷாவேலுடைய பெயரை, மேஷாக்குன்னு மாத்திரம் அசரியாவுடைய பெயரை ஆபேத்நேகோ என்று மாத்துகிறார். 7ஆம் வசனத்துல பார்த்தா மறுபெயரிட்டான் அப்படின்ட்டு இருக்குது. என்ன பெயரிட்டானா? மறுபெயர். அந்த மறுபெயரை இவன் இட்டானா, இவன் ஒரு பெயர் இடுறான். சோத்திரம் பாருங்க, அந்த தானியேலுக்கு நேம் மட்டும்தான் தானியேலு கடைசி வரைக்கும் விளக்குச்சு. ஆனா இந்த அனனியான்றது யாருக்கும் தெரியாது. அனனியா அப்படின்ன உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடையதான காரியத்தில் வரக்கூடிய அனனியா அவர் தான் ஞாபகத்துக்கு வருவோம். இங்க அனனியா பாருங்க, இந்த அனனியான்ற பேர் மறந்துட்டு சாத்ராக் அப்படின்ற பேர் தான் விளங்குச்சு. நீங்க நம்மளும் வைக்கிற பேர் அப்படிதான் வைக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு தானே வைக்கிறோம். இது எல்லாம் அந்த பாபிலோன்ல இருந்த தேவர்களுடைய பெயர். பாருங்க, இவன் வச்ச பேர் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட பேர் தான் இன்னைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறத பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்களேன், சாத்ராக்கு, அப்புறம் மேஷாக்கு, ஆபேத்நேகோ, இவங்க பேர் அப்படியே கடைசி வரைக்கும் அதே மாதிரியே விளங்கிருச்சு. தானியேல்ல அந்த நெருப்பு சூளையில போடக்கூடிய 3ஆம் அதிகாரத்தில் வரும்போதும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அப்படியே சொல்லப்பட்டதுனாலும் அது பேர் விளங்கினது அதே மாதிரியான பேராகவும் விளங்கி போயிடுச்சு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவனை மாதிரி மாற்ற விரும்புறான், இவனை மாதிரி சாப்பிட வைக்கணும்னு விரும்புறான். பேரு ஊன் சாமி, ஊன் தேவனுடைய பேர்லாம் வேணாம், என் தேவனுடைய பெயரை வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய தேவர்களை அத்தனை பேர் வணங்கணும்னு விரும்புகிறான். தானியேல் 3ஆம் அதிகாரம் பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்படுது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து, ஒரு பொற்சிலையை கொண்டு வந்து வச்சானா, பண்ணி வச்சு பொற்சிலை பாருங்க, தங்கத்தினாலான சிலை, சாதாரணமான சிலை இல்லை, தங்கத்துல ஒரு சிலைய பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்து வச்சு பாருங்க, அந்த சிலையை செஞ்சிருக்கிறான். அந்த சிலைக்கார பாருங்க, தங்கத்தினால செஞ்சே இருக்கிறான். இந்த சிலைக்காரன் நேபுகாத்நேச்சார் பாருங்களேன் கொண்டு வந்து 2ஆம் வசனத்துல பார்த்தா, இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இப்ப பார்த்துங்க யாரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான்னு பாருங்களேன். தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் பார்த்துங்களேன். அவனுடைய அந்த சிலைக்கார அந்த சிலையினுடைய பிரதிஷ்டைக்கு அவன் என்ன செஞ்சானா, சும்மாவா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூப்பிடல, சும்மா இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவசியம் வந்தாருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு எல்லாம் சீஃப் கெஸ்ட் யாருன்னா, அவன் நாட்டில் இருக்கக்கூடிய தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், இப்படி அவ்வளவு பேரை கொண்டு வந்துட்டான். அந்த முன்னே சொன்ன இல்லைங்களா, தன்னை மாதிரியே எல்லாரையும் மாற்றணும், தன்னை மாதிரியே அத்தனை காரியங்களையும் அவன் மாற்றும்படியாய் விரும்பினவன். தன்னை மாதிரியே தன்னுடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினவன். என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பினவன். ஸ்தோத்திரம். அவனை மாதிரியே இருக்கணும், அவனை மாதிரியே இருக்கணும், அவனை மாதிரியே இருக்கணும்னு சொல்லி அதிகப்படியா